நியூ இயர் கேக் செய்யலாமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். இது உங்கள் தோழியின் வீல்ஸ் குக்கிங் சேனல். வெல்கம் டு வீல்ஸ் குக்கிங். இன்றைக்கி ரொம்ப ஒரு சூப்பர் அண்ட் டேஸ்டியான நியூ இயர்க்கு ஒரு ஸ்பெஷல் கேக் தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். ஸோ வீட்டிலே விப்பிங் க்ரீம்லாம் ரெடி பண்ணி நம்ம செஞ்சுருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேக்கை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள், அப்படியே லைக் அண்ட் ஷேர் பட்டனையும் தட்டி விட்டு போங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வேல்ஸ் குக்கிங்கில் ஒரு சூப்பரான நியூ இயர் கேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பொதுவாக நம்ம செலிப்ரேஷன் பண்ணுறதுக்கு கேக் கடையில் வாங்குவோம். ஸோ வீட்டிலே இந்த கேக்கை ரெடி பண்ணி உங்கள் வீட்டில் நியூ இயர் ஸ்பெஷலுக்காக வெட்டி பாருங்கள். ஸோ உங்களுக்கே இந்த நியூ இயர் ரொம்ப ரொம்ப என்ஜாயாக இருக்கும். ஸோ நீங்களே செஞ்ச திருப்தியும் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த கேக் பண்ணுறதுக்கு என்னோடய பேபி எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. நானும் எங்க மம்மியுமே இந்த கேக் செஞ்சோம். ஃபுல் வீடியோ பாருங்க. உங்க கிட்ஸுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஒரு சிம்பிளான நியூ இயர் கேக் தான் பார்க்க போறோம். எங்க அம்மா சொல்ல நான் தான் செய்ய போறேன். அதுக்கு தேவையான பொருளை நம்ம ஜார்ல ஊற்றிக்கலாம். ஃபர்ஸ்ட் 3 முட்டையை ஜார்ல உடைச்சு ஊற்றிக்கலாம். முட்டையை உடைச்சு ஊற்றாச்சு. இப்போ சுகர் போட்டுக்கலாம். அரை டம்ளர் எண்ணெய், அரை கப்பு தயிர் ஊத்திக்கலாம். இது எல்லாத்தையும் மிக்ஸில போட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சு ஒரு பாத்திரத்துல ஊத்திக்கலாம். ஜல்லடை வச்சுக்கோங்க. 1.5 கப் மைதா ஜெலிச்சு போட்டுக்கலாம். அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டுக்கலாம். போட்டு நல்லா இது ஜெலிச்சு எடுத்துக்கலாம். ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுக்கலாம். ஒரு அரை மூடி வெனிலா எசன்ஸ். அடுத்து ரெட் கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மில்க் ஊத்திக்கலாம். நாங்க ஃபுட் கலர் லைட்டா ஆட் பண்ணதுனால நாங்க ஃபுட் கலர் லைட்டா தான் ஆட் பண்ணிட்டோம். பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. கேக் டின்ல ஊத்திக்கலாம். கேக் டின்ல பட்டர் ஷீட் ஊத்தி ஆயில் ஊத்திக்கலாம். கேக் டின்ல ஊத்தி வச்சு டேப் பண்ணிக்கலாம். குக்கரை 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கேக் பட்டரை உள்ள வச்சுக்கலாம்.
இது பேக் ஆகிறதுக்கு 30 நிமிஷம் இல்லை 40 நிமிஷம் ஆகும். ஸோ இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். பேக் சைடு வந்து குக்கர் பெல்ட்டில் வந்து நம்ம போடக்கூடாது, அப்படியே க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். அடுப்பு வந்து சிம்ல தான் இருக்கணும். ஸோ கேக் வந்து நல்லா பேக் ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். ஸோ நல்லா சூப்பராக வந்து கேக் வந்து பேக் ஆகிடுச்சு. ஸோ எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு ரெட் கலர் தான் கிடச்சிது. ஸோ அதனால தான் கேக் வந்து இந்த கலரில் இருக்குது. ஸோ பாப்பாவுக்கு வந்து விளையாடுறதுக்கு டைம் ஆயிடுச்சு, அதனால அவள் கிளம்பிட்டா. ஸோ ஒரு அரை மணி நேரம் வந்து அப்படியே மூடி போட்டு வச்சுக்கலாம். ஸோ இது கேக் வந்து நல்லா கூல் டவுன் ஆகட்டும். அப்போ தான் வந்து இந்த ஓரங்களில் நம்ம கட் பண்ணிவிட்டு கேக் வந்து நமக்கு ஈஸியாக கிடைக்கும். ஸோ கேக் வந்து நான் வெளியே எடுத்துட்டேன். ஸோ ரூம் டெம்பரேச்சரில் அப்படியே இருக்கட்டும். ஸோ கேக் வந்து நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிருக்கு. ஸோ தொடும் போதே பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்குது. ஸோ ரூம் டெம்பரேச்சரில் இது ஒரு 1 hour வந்து அப்படியே இருக்கட்டும். ஸோ நல்லா சூடு வந்து ஆறட்டும். இப்போ வந்து நம்ம இதுக்கு தடவுறதுக்கு ஸோ இப்போ நம்ம வந்து விப்பிங் க்ரீம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது வந்து நம்ம அப்படியே கூட சாப்பிட்லாம். ஸோ விப்பிங் க்ரீம் செஞ்சு ஒரு டெக்கரேஷன் பண்ணி சாப்பிட்றப்போ இன்னும் டேஸ்டியாக இருக்கும். ஸோ கேக் வந்து நம்ம டீமோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ டீமோல்ட் பண்ணிவிட்டு காட்டுறேன் எப்படி வந்திருக்குன்னு. சூப்பராக நம்ம கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஸ்பாஞ்சியாக வந்து ரெடி ஆகிருக்கு. ஸோ பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ நம்மளோட கேக் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா இவ்வளோ பெருசாக வந்திருக்கு பார்த்தீங்களா கேக்கு. ஸோ நல்லா ஸ்பாஞ்சியாக சூப்பராக ரெடி ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குன்னு. செம சாஃப்டாக இருக்குது. ஸோ வாங்க இதுக்கு வந்து விப்பிங் க்ரீம் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து நல்லா ஆறணும் கேக்கு. அப்போ தான் வந்து விப் க்ரீம் வந்து வழியாது, இது கூட நல்லா செட் ஆகி கேக் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம விப்பிங் க்ரீம் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு விப்பிங் க்ரீம் வந்து நம்ம ரெடி பண்ணுறதுக்கு அடியில் ஒரு பவுல் வச்சு ஐஸ் க்யூப்ஸ்லாம் வந்து உடச்சி இது மாதிரி சேர்த்துக்கோங்க. ஸோ நான் இன்றைக்கி வாங்காமல் பவுடராக வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு பேக்கெட்டாகவே இருக்குது. ஸோ அது வந்து வாங்கியிருக்கலாம். ஸோ கட்டிங் இல்லாமல் ஸ்பூன் வச்சு எல்லாத்தையும் நல்லா இப்படி அழுத்தி விட்டுருங்க. ஸோ இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா சில்லுன்னு பால் வந்து நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ இது மாதிரி நம்ம பவுடரில் வந்து ரெடி பண்ணும் போது நல்லா கீழேயும் சரி நம்ம ஊற்றுற பாலும் சரி நல்லா சில்லுன்னு இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து நமக்கு விப்பிங் க்ரீம் வந்து நல்லா ஒரு ஸ்டிக்கிக்காக வந்து நமக்கு ரெடி ஆகும். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம பீட்டர் வச்சு விப்பிங் க்ரீம் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபைனலாக விப்பிங் க்ரீம் வந்து ரெடி பண்ணிவிட்டு காட்டுறேன். ஸோ விப்பிங் க்ரீமை ஓரளவுக்கு பீட் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து பவுடர் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு 2 ஸ்பூனாக வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 100 கிராம் அளவு பவுடர் சுகர் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ இதையும் வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இது கூடவே 1 ஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம்.
ஸோ நம்ம வந்து விப்பிங் க்ரீம் வந்து ரெடி பண்ணியாச்சு. நான் கேக்கை வந்து 3 லேயராக வந்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு லேயர் வந்து நான் கட் பண்ணிட்டேன். இது மேலே வந்து விப்பிங் க்ரீம் வந்து நம்ம தடவிக்கலாம். நம்ம விப்பிங் க்ரீம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி சுகர் சிரப் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் சுகர், 3 டீஸ்பூன் அளவு தண்ணி வந்து வச்சுக்கோங்க. சுகர் நல்லா கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ சுகர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போது இது வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து கேக் மேலே இந்த சுகர் சிரப்பை ஊற்றிக்கலாம். ஸோ கேக் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா மாய்ஸ்டாக ஆகிறதுக்கு தான் இந்த சிரப்பு. ஸோ அங்கங்கே நல்லா தெளித்து விட்டுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம விப்பிங் க்ரீம் வந்து இது மேலே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு லேயரில் வந்து விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணியாச்சு. அடுத்த லேயர் வந்து இது மேலே போட்டுக்கலாம். ஸோ அடுத்த லேயரும் நம்ம வச்சாச்சு. இப்போ அதே மாதிரியே சுகர் சிரப்பை வந்து ஊற்றிக்கோங்க. ஸோ கேக் வந்து இது மாதிரி செய்கிறப்போ இன்னும் நல்லா ஸ்பாஞ்சியாக அண்ட் டேஸ்டியாக கிடைக்கும். ஸோ இப்போ இது மேலே இன்னும் கொஞ்சம் விப்பிங் க்ரீம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு 2 லேயர் வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்த லேயரும் வந்து நம்ம வச்சுக்கலாம். ஸோ மேலாட்டம் இருக்க கேக் மட்டும் லைட்டாக எடுத்துக்கோங்க. ஸோ லைட்டாக காஞ்சிருக்கும் இல்லையா, அதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதே மாதிரியே வந்து சுகர் சிரப்பு போட்டுட்டு நம்ம இப்போ விப்பிங் க்ரீம் அதே மாதிரியே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 3 லேயர் கேக் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஒரு சிம்பிளான ஒரு சூப்பர் நியூ இயர் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ பார்க்கும் போதே நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ கேக் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்டிலே வந்து இந்த கேக்கை வந்து ரெடி பண்ணி கொடுங்க. ஸோ வீட்டில் இருக்க பொருட்கள் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்படியே லைக் அண்ட் ஷேர் பட்டனையும் தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.